இந்த இடம் தான் வேணும்னு சாமி சொல்லல, ஆசாமி தான் சொல்றான். எந்த ஊர்லேயும் எந்த சாமியும் இந்த இடம் வேணும் அந்த இடம் வேணும்னு சொல்லிட்டு எந்த சாமியும் கேட்கல. எல்லாம் மனுஷனுங்களே முடிவு பண்ணி அவனுங்களே ஒரு பிரச்சனை பண்ணி எல்லாரையும் பிரித்து விட்டு வேடிக்கை பார்க்குறது. குட் லைன். ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு படத்துக்கான ட்ரெய்லர். படத்தோட பேர் வந்து மாடன் கொடை விழா. படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பேசலாம். மாதவி, உன் கதை என்னன்னு சொல்லு. 7 வருஷமா கொடை நடத்தாதனால நம்ம சொக்காரங்குள்ள ஒரே பிரச்சனைம்ல. இடம் மட்டும் நம்மள இருந்தா கொடையை நடத்திருப்பாங்களா? அங்கேயே தான் நடத்தணுமா? ஒரு இப்படி மண் எடுத்து வேற இடத்துல வச்சு நடத்தக்கூடாதோ? சொடர்மானுக்கு காலகாலமா அந்த இடத்துல தான் கொடவலா நடக்குது. அப்படிலாம் ஓஞ்ச ஊரத்துக்கு பிடிமேன் எடுத்து வேற இடத்துல கொடவலா நடத்தலாம் முடியாது. அதுக்கு சொடர்மானே ஒத்துக்க மாட்டான். இந்த இடம் தான் வேணும்னு சாமி சொல்லல, ஆசாமி தான் சொல்றான். எந்த ஊர்லேயும் எந்த சாமியும் இந்த இடம் வேணும் அந்த இடம் வேணும்னு சொல்லிட்டு எந்த சாமியும் கேட்கல. எல்லாம் மனுஷனுங்களே முடிவு பண்ணி அவனுங்களே ஒரு பிரச்சனை பண்ணி எல்லாரையும் பிரித்து விட்டு வேடிக்கை பார்க்குறது. குட் லைன். எங்களை பத்திலாம் கொஞ்சம் கூட யோசிக்காம உன் இஷ்டத்துக்கு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? இந்த பாட்டு வந்து இந்த பார்க்காத என்ன பார்க்காத அந்த பாட்டு வரையும் இல்லை. மாடனுக்கு கூட நடத்த 2 வேலைக்காரங்களும் உதவாங்க வேண்டியதாக இருக்கு. இது யார் பண்றா நமக்கு தெரியும். உன் முன்கோபத்தினாலதான் இந்த அளவுக்கு நிலமா வந்திருக்கு. சொந்த பந்தம் எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நீ அது இந்த கொடையை நடத்தியா? தங்கப்பாண்டி. இனிமே நிலத்தை மீக்கிற கொடையை நடத்துறங்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நீ வேதத்துக்கு மாறு. ஒரே குடும்பத்துல நீ இப்படியும் நான் அப்படியும் இருக்கிறது ஊருக்குள்ள நல்லதாப்படாது. தெரில, எனக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி கதைகள் வந்து பிடிக்காதுன்னா அது அது எப்படி எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது எனக்கு. ஆனால் ட்ரெய்லர் பிடிச்சிருக்கு. மியூசிக் டைரக்டர் வந்து விபின் ஆர் அப்படின்னு யாரோ ஒருத்தர். எனக்கு அவர் யாருன்னு தெரில. ஆனால் அந்த பாட்டு வந்து எங்கே கேட்ட மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் படத்தோட டைரக்டர் வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்டரு. இதுக்கு முன்னாடி அவர் எந்த படமும் எடுத்ததில்லை. ஆர் தங்கப்பாண்டி. ஹீரோ வந்து கோகுல் கௌதம். ஹீரோயின் வந்து ஷாரு மிஷா. ட்ரெய்லர் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி கதைகள் பிடிக்காததுக்கு காரணம் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதத்தில் வந்து நிறைய தடவை கோட்டை விட்டுறாங்க. அதனால தான் எனக்கு பிடிக்காமல் இருக்குது. பட் பார்ப்போம், இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும், பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்கிறேன். பட் ட்ரெய்லர் கட்டு நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் என்னோடய ரியாக்ஷன் ரிவ்யூ, இந்த படத்துக்கான ரியாக்ஷன் ரிவ்யூ, ட்ரெய்லருக்கான ரியாக்ஷன் ரிவ்யூ பிடிச்சிருந்தா அதையும் சேர்த்து சொல்லுங்கள். வேறு ஏதாவது டீசர்ஸ், ட்ரெய்லர்ஸ், மியூசிக், டிவி சீரீஸ், படங்கள் ஏதாவது பார்த்து நான் ரியாக்ட் பண்ண ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ணுவேன் நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா. ஓகேவா? நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில். பாய்.